இயேசுவால் எல்லாம் ஆகும். அப்படியானால் இந்த இயேசு என்னெல்லாம் செய்ய போகிறார்? ஆமீன், ஸ்தோத்திரம். நீங்கள் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது ஆமீன், ஸ்தோத்திரம், 107வது சங்கீதம் 29 30 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்ப முதலாவது ஆமென், ஸ்தோத்திரம், இந்த ஆண்டவராகிய இயேசு யார்? அவரை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு, அவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் செய்கிற ஒரு காரியம் அங்கே படிக்கிறோம், கொந்தளிப்பை அமர்த்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார். அப்ப கவனிக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், யோபின் புஸ்தகம் 26:12 வாசிக்கும் பொழுதும் யோபு 26:12 வாசிக்கலாம். பாருங்கள், அவர் தம்முடைய வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். அப்ப சமுத்திரத்தின் கொந்தளிப்பை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அமர பண்ணுகிறார். அப்ப ஸ்தோத்திரம், ஒவ்வொரு மனுஷனுடைய ஜீவியத்தையும் வாழ்க்கையும் குடும்பங்களையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது பலவிதமான கொந்தளிப்புகள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமீன், தனிப்பட்ட ஜீவியம் கொந்தளிக்கிறது, குடும்பங்கள் கொந்தளிக்கிறது. ஆமீன், ஸ்தோத்திரம். எப்படி சமுத்திரம் கொந்தளித்துக் கொண்டே இருக்கிறதோ அதே போல சில கொந்தளிப்புகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி வேளையில் தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் சொல்ற வார்த்தை, கொந்தளிப்புகளை நான் அமர்த்த போகிறேன். ஆமென். எந்த இடத்திலெல்லாம் ஆமென், இல்லாவிட்டால் எந்த பகுதிகளில் எல்லாம் ஒரு கொந்தளிப்பு காணப்பட்டு கொண்டே இருக்கிறதோ ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு நிமிடமும் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், ஆமென், ஸ்தோத்திரம், இந்த அலை அடிப்பது போல ஆமென் பலவிதமான ஆமென் பிரச்சனைகள் ஒன்றுக்கு பின்னாக ஒன்றாக அடித்து கொண்டே இருக்கிறதோ, அது சூறாவளியை போல நம்முடைய ஜீவியத்தில் கடந்து வந்திருக்கிறதோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்த கொந்தளிப்பா இருந்தாலும் அதை நான் அமர பண்ண போகிறேன். சில வேளையில நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் கொந்தளிப்பா இருக்கலாம், வீடுகளுக்குள்ள கொந்தளிப்பா இருக்கலாம், தேசத்தில் கொந்தளிப்பா இருக்கலாம், ஊழியத்திற்குள்ள கொந்தளிப்பா இருக்கலாம். எந்த இடத்துல சத்துரு ஒரு கொந்தளிப்பை கொண்டு வைத்து சமாதானம் இல்லாத நிலவரத்தை அவன் உருவாக்கி இருக்கிறானோ, அந்த கொந்தளிப்புகளை எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு அமர்த்த போகிறாரு. வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது அநேக கொந்தளிப்புகளை குறித்து நம்ம படிக்க முடியும். முதலாவது ஏசாயாவின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் நாம் படிக்கும் பொழுது அங்கே ஒரு கொந்தளிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் ஒதுக்குகிறது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். அப்படியானால் இங்கே ஒரு கொந்தளிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்கள் கொந்தளிக்கிற கடலை போல இருந்து கொண்டே இருக்கிறார்கள். துன்மார்க்கனுக்கு என்ன இல்லைன்னா சமாதானம் இல்லை என்று வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப துன்மார்க்க காரியம் செய்து கொண்டு அவன் ஒரு கொந்தளிக்கிற தன்மைக்குள்ளே காணப்பட்டு கொண்டே இருக்கிறான். தேசத்தில் துன்மார்க்கர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனபடினால் தேசத்தில் சமாதானம் இல்ல. ஆமென். நீதிமான்கள் ஆமென், ஸ்தோத்திரம், பட்டணத்தில் இருக்கிறபடினால் பட்டணத்தை ஆண்டவர் கலிகூற பண்ணி கொண்டே இருக்கிறார்.
துன்மார்க்கர்கள் தேசத்தில் பெருகுகிறபடியினால் தேசத்தில் சமாதானம் இல்லை, தேசத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. துன்மார்க்கர்கள் கொந்தளிக்கிற கடலை போல இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியானால் துன்மார்க்கர்களின் நிமித்தம் தேவ பிள்ளைகள் நிந்திக்கப்படலாம், பரிகாசப்படுத்தப்படலாம், அவமானப்படுத்தப்படலாம், கேவலப்படுத்தப்படலாம். இந்த பரிசுத்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு தெய்வத்தை ஆராதிக்கிறபடினால் நிறைய நிந்தைகள், நிறைய அவமானங்கள், நிறைய கேவலங்கள், நிறைய பரிகாசங்கள் கூடி கூடி நம்ம ஏளனமாய் பேசலாம், பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கலாம், கிண்டல் அடித்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் துன்மார்க்கர்களின் கொந்தளிப்பை தெய்வம் அமர பண்ண போகிறார். தேசம் துன்மார்க்கர்களின் கொந்தளிப்பு நிமித்தம் ஆமென் தேசத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கலாம். இந்த ஜெப நாட்கள்ல கர்த்தர் சொல்றாரு, துன்மார்க்கர்கள் எழும்பி நின்று தேசத்தில் கொந்தளித்துக் கொண்டே இருப்பார்களானால் நம்முடைய தெய்வம் கொந்தளிப்பை அமர்த்துகிற தெய்வம். எல்லா துன்மார்க்கர்களின் கொந்தளிப்பை தேசத்தை விட்டு கர்த்தர் அமர வைக்க போகிறாரு. உடபாலா ஷேக்கரபாலா திடபாலா உடமனகடகதுரமனகடகதுரியா. ஆமென், ஹல்லேலூயா. ஜலம் கொந்தளிப்பது போல துன்மார்க்கர் எழும்பி நின்று துன்மார்க்கமான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலையும் அந்த துன்மார்க்கத்தனத்திலிருந்து ஜனத்தை வெளியே கொண்டு வரும்படியாக அந்த துன்மார்க்கர்களின் கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்த போகிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அடுத்து நீங்க படிச்சீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது படிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 17:12. ஐயோ, ஜனங்களின் திரளும் அமளியும் உண்டாயிருக்கிறது. அப்ப ஜன கூட்டத்தின் கொந்தளிப்பு, பைபிள் சொல்லுது ஜன கூட்டத்தின் கொந்தளிப்பு. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த கொந்தளிப்புகளை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கொந்தளிப்புகள் எல்லாம் வரும் பொழுது இப்ப என்ன நடக்குது பாருங்க. ஆமென். 124வது சங்கீதம் 5வது வசனத்தை நான் படிக்கும் பொழுது 124:5 பாருங்கள், நம்முடைய ஆத்துமாவின் மேல் புரண்டு போய் இருக்கும் என்று சொல்வதாக. அப்ப கவனிங்க, இந்த கொந்தளிப்புகளை எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆமென் மனிதருடைய கொந்தளிப்பு, ஜனக்கூட்டத்தின் கொந்தளிப்பு, துன்மார்க்கர்களின் கொந்தளிப்பு, இந்த கொந்தளிப்பை எல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு கலக்கம், நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு துக்கம், நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு வேதனை. ஆமென். கலிகூற வேண்டிய ஆத்துமா, சந்தோஷப்பட வேண்டிய ஆத்துமா, மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய ஆத்துமா இப்ப கொந்தளிப்பை பார்த்து நம்முடைய ஆத்துமா துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நம்முடைய ஆத்துமா பாரப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவுல விடுதலை இல்ல, நம்முடைய ஆத்துமாவுல சந்தோஷம் இல்ல, நம்முடைய ஆத்துமாவுல மகிழ்ச்சி இல்ல, நம்முடைய ஆத்துமா கட்டப்பட்டு கிடக்குது. ஐயோ, இந்த துன்மார்க்கர் எழும்பி நின்று இப்படி எல்லாம் பேசுகிறார்களே, இப்படி எல்லாம் கிரியை நடப்பிக்கிறார்களே என்று சொல்லி இதை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கொந்தளிப்புகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ராத்திரி வேளையில் நம்மை துக்கமடைய வைத்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்மை வேதனை அடைய வைத்திருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா கொந்தளிப்புகளையும் இன்றைக்கு ராத்திரி வேளையில் கர்த்தர் அமைதிப்படுத்த போகிறார். நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியை, நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள பெரிய சந்தோஷத்தை கட்டளையிடும்படியாக எல்லா கொந்தளிப்புகளையும் தேசத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு கர்த்தர் இன்றைக்கு அமர்த்துகிறார். இப்ப விசுவாசித்த கை தட்டி 2 நிமிடம் நல்ல ஆவியில மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் செயல்படுகிற சில கொந்தளிப்புகள் இன்றைக்கு நின்று போக போகிறது. உடபா கபாரா தி கத்துரானியா உடபலபட திரபல கபோரியா உடமனகடகதுரியா உடமனகடகதுரமனகடகசியா உடமனகடகதுரியா
கர்த்தர் இன்னைக்கு சில கொந்தளிப்புகளை அமர்த்த போகிறாரு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இது, இன்னைக்கு தெய்வத்துடைய வார்த்தை இது. ஓ, குடும்பம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, தனிப்பட்ட ஜீவியம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, தேசம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, சமுதாயம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, பட்டணம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. எந்த கொந்தளிப்பை சத்துரு கொண்டு வைத்திருந்தாலும் இன்னைக்கு 2 நிமிடம் ஆவியில நிரம்பி அந்த கொந்தளிப்புகளை, அந்த அலைகளை, அந்த மும்முரத்தை அடக்குகிற தெய்வம் இன்னைக்கு அத்தனை கொந்தளிப்புகளையும் கர்த்தர் நிறுத்துகிறாரு. கை தட்டி வாய் திறந்து, அருமை சகோதரா, அருமை சகோதரி, உன் ஆத்மாவுக்கு விரோதமாய் சத்துரு கொந்தளிப்பை கொண்டு வைத்திருக்கிறானோ, உடபல பரதிரபல கடக துரபல கடகசியா உடமன கடக துரமன கடக துரியா, உன் இருதயத்தின் கொந்தளிப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். ஓ ஹalleluya. நாம் கேட்கிற செய்தியின் சத்தம் எனக்குள்ள ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது, எனக்குள்ள ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ராத்திரி வேளையில் தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிறார். அந்த கொந்தளிப்பின் தன்மைகள் இன்றைக்கு மாறும். எந்த பகுதி, எந்த இடமெல்லாம் கொந்தளித்து கொண்டே இருக்கிறதோ, ஆமென், ஸ்தோத்திரம். கொந்தளிப்புகளை அமர்த்துகிற தெய்வம் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல, நம்முடைய வீட்டுல, நம்முடைய பகுதியில அவர் இறங்கி வருகிறார். எல்லா கொந்தளிப்புகளும் இன்றைக்கு அடங்க போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கையை பிடிச்சு ஒருக்கா சொல்லுங்க, எல்லா கொந்தளிப்பிலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். அவர் கொந்தளிப்பை மாற்றுகிற தெய்வம். ஆமென். முதலாவது, கொந்தளிப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். இரண்டாவது, கர்த்தர் எதை நம்மை விட்டு மாற்றுகிறார்? ஆமென். 126வது சங்கீதம் 1-2 வசனத்தை படிங்க பார்க்கலாம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது இருந்தோம், நிறைந்திருந்தது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அப்ப இரண்டாவது, கர்த்தர் செய்கிற காரியம், சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். அப்போ ஒருக்கா கூட கைப்பிடி சொல்லுங்க, என்ன சிறையிருப்புக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த சிறையிருப்பை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போகிறார். இப்ப நம்புகிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்ம வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது, ஆமென், யோசேப்பு சிறையிருப்புக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தார். அவர் குற்றம் செய்யல, தவறு செய்யல, தப்பு செய்யல, ஆனால் சிறைக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தார். ஆனால் பாருங்கள், கஷ்டப்பட்ட அந்த யோசேப்புடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி அவரை உயர்த்தினதை நாம் வேத புஸ்தகத்தின் வழியாய் கண்டிருக்கிறோம். குற்றம் செய்யாத யோசேப்பு, தப்பு செய்யாத யோசேப்பு, தவறு செய்யாத யோசேப்பு சிறைக்குள்ளே போய் கஷ்டப்பட்டார். ஆனால் அதே யோசேப்பு மேன்மைப்படுத்தப்பட்டார். அப்ப யோசேப்பின் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் அவரை வெளியே கொண்டு வந்தார். ஆமென். பேதுருவின் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் பேதுரு என்கிற மனிதனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து படிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த சிறையிருப்பிலிருந்து அவரை வெளியே கொண்டு வந்தார். இப்படி நீங்க பைபிள்ல படிக்கும் பொழுது யாரெல்லாம் சிறையிருப்புக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் அந்த சிறையில் இருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அதே போல அருமையான தேவ பிள்ளைகளே, பலவிதமான சிறையிருப்புகளுக்குள் இருந்து நாம் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அந்த சிறையிருப்புகளை நான் மாற்ற போகிறேன். அப்ப எந்தெந்த சிறையிருப்புக்குள்ள இருந்து நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த சிறையிருப்பு நம்மை விட்டு விலகி போகும்.
பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம், லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பிசாசினால் கட்டப்பட்டதான ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் எதனால் சிறையிருப்புக்குள்ள இருந்து கஷ்டப்பட்டாள்னா, பிசாசின் பிடியில் இருந்து, பிசாசின் போராட்டத்தில் இருந்து ஆமென் சாத்தான் அவனை கட்டி வைத்திருந்தாள். அப்ப நிறைய குடும்பங்கள், நிறைய தனிப்பட்ட ஜீவியத்தை இன்னைக்கு பார்க்கும் பொழுது எதற்குள்ளே இருக்கிறாங்கன்னா, சத்துரு அந்த ஜனத்தை, அந்த மனுஷனை, அந்த வாலிபனை, அந்த வாலிப பிள்ளையை, அந்த சகோதரனை, சகோதரிய, முதிர்ந்தவர்களை ஒரு பிசாசு சிறையிருப்புக்குள்ளே அடிமைப்படுத்தி அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாதபடி சாத்தான் அவர்களை சிறையாக்கி வைத்திருக்கிறான். சாத்தானின் பிடிக்குள்ளே அநேகர் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சத்துரு அவர்களை சிறையாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு ராத்திரி சொல்றேன், எந்த சத்துருவின் பிடியில் இருந்து ஆமென் ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும், நாம் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு ஜீவன் உள்ள தெய்வமாய், வல்லமை உள்ள தெய்வமாய், அதிகாரம் உள்ள தெய்வமாய் இருக்கிறபடியினால் அத்தனை பிசாசின் சிறையிருப்பில் இருந்தும் ஜனத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறாரு. இயேசு என்கிற நாமத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அந்த நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க எல்லா பிசாசின் வல்லமைகளும் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். வேற எந்த நாமத்திலையும் பிசாசுகள் ஓடாது, பொல்லாத ஆவிகள் ஓடாது. ஒரே ஒரு நாமம் உண்டு, அதுதான் இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தில் நம்ம நிற்கும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தந்து கொண்டே இருக்கிறாரு. நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா, பிசாசோடு யுத்தம் பண்ணுகிற, பிசாசோடு போராடுகிற ஒரே ஒரு கூட்டம் உண்டுன்னா, அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் மட்டும்தான் பிசாசோடு யுத்தம் பண்ணுகிற கூட்டமாய் காணப்படுகிறார். நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா? புரிந்த பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்ப பிசாசோடு யுத்தம் பண்ணி அவனுடைய வல்லமையை அழிக்கிற ஒரே ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகளாகிய நாமாய் காணப்படுகிறோம். நம்ம பார்க்கும் பொழுது சத்துருவால நிற்க முடியல, நம்ம பார்க்கும் பொழுது பொல்லாத ஆவியினால் நிற்க முடியல. ஐயோ, இந்த சகோதரி கிட்ட போக முடியல, இந்த சகோதரனுடைய பக்கத்துல போக முடியல, இவன் பக்கத்துல போனா எரிச்சு போட்டுருவான், இவன் பக்கத்துல போனா அழிச்சு போட்டுருவான். சகல வல்லமைகளும் நம்மை கண்டு நடுநடுங்கி கொண்டே இருக்கிறது. காரணம் ஒன்றே ஒன்று, கர்த்தர் என் மேல் வைத்த அபிஷேகம். இன்னொன்று, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறது. இன்னொன்று, இயேசப்பா எனக்குள்ள இருக்கிறபடியினால் எந்த வல்லமையும் என் பக்கத்துல நிற்க முடியல, எந்த அதிகாரமும் நிற்க முடியல. அந்த அதிகாரங்கள் புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப பிசாசின் பிடியில சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களை நம்ம தான் வெளியே கொண்டு வரணும். கையை பிடிச்சு சொல்லுங்க, அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். அப்ப நம்ம துரத்தன்மா துரத்தாண்டாமா? ஆமே. நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் பிசாசு என்ன துரத்துறான், வலு சர்ப்பம் என்ன துரத்துகிறது, யானை என்னை துரத்துகிறது, ஆமீன், அது என்னை துரத்துகிறது, இது என்னை துரத்துகிறது. நான் சொல்றேன், ஒன்னு நம்ம துரத்தப்படாது, நம்ம தான் சத்துருவை துரத்தணும். ஆமென் சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த வீடே சரியில்லை பாஸ்டர், இந்த வீட்டுல இருக்கவே முடியல, அதனால நான் வீடு மாறி போறேன். ஆமே, விசுவாசி. மற்றவங்களை நம்ம சொல்லண்டா, இந்த வீடு சரியில்லை, பயங்கர ஓத்திரமா இருக்கு பாஸ்டர், பயங்கர போராட்டமா இருக்கு. நான் சொன்ன அந்த வீட்டுக்கு போனாலும் அவன் வருவான், அந்த வீட்டை தாண்டிட்டு அடுத்த வீட்டுக்கு போனாலும் அவன் வருவான், அதை தாண்டிட்டு அப்புறத்து வீட்டுக்கு போனால் அங்கேயும் வருவான். அப்ப நம்ம வீடு மாறி போகிறது இல்ல, நம்ம என்ன செய்யணும்? நம்மை துரத்த நினைக்கிற, நம்மை அழிக்க நினைக்கிற அந்த பிசாசை நம்ம அழிக்கணும். நான் சொல்ற தேவப்பிள்ளை புரியுதா? இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிசாசினால் கட்டப்பட்டு கிடக்குது, பொல்லாத ஆவியினால் கட்டப்பட்டு கிடக்குது. நான் இலங்கைக்கு போயிருந்த பொழுது ஒரு வீட்டுக்கு ஜோமனை கூட்டிட்டு போனாங்க. அந்த வீட்டுல 4 பேர் இருந்தாங்க. 4 பேருக்குள்ளையும் பிசாசு. அம்மாக்கு ஜோமன்னா
ஒரு பிள்ளைகிட்ட வரும். அந்த பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி விடுதலை கொடுத்தா அடுத்த சகோதரன்ட்ட வரும். அவனுக்கு ஜெபம் பண்ணி விடுதலை கொடுத்தா அடுத்த சகோதரன்ட்ட வரும். இந்த 4 பேருக்குள்ள கிடந்து இந்த ஆவி போராடிட்டே இருக்குது பாருங்க. சுத்தி சுத்தி இந்த ஆவி போராடுது. இவங்களை ஜெபம் பண்ணி விடுதலை கொண்டு வந்தா அடுத்த ஆளுக்கு வருது, அடுத்த ஆளு, அடுத்த ஆளு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிசாசு இன்னைக்கு குடும்பங்களை கட்டுது, ஆமீன், ஜனத்தை கட்டுது. அந்த சிறையிருப்புக்குள்ளே வைத்திருக்கிறான். அதுல இருந்து வெளியே வர முடியல. ஆமீன். அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். சரீரத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான், சிந்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான், நினைவை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான், எண்ணங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான், ஆமீன், விருப்பங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஆமீன். ஜெபிக்க முடியாமல் அவன் நம்மை கட்டி வைத்திருக்கிறான், அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஜெபிக்க முடியல, வேத வசனம் தியானிக்க முடியல, தேவ சமூகத்தில் எழும்பி இருக்க முடியல, ஆலயத்திற்கு வர முடியல, ஆராதிக்க முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. சத்துரு இன்றைக்கு சில பிள்ளைகளை சிறையாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு இரவு நேரத்தில் எந்த பிசாசு நம்மை சிறைப்படுத்தி வைத்திருந்தாலோ, நம்முடைய கூடாரத்தை சிறைப்படுத்தி வைத்திருந்தாலோ, நம்முடைய பிள்ளைகளை சிறைப்படுத்தி வைத்திருந்தாலோ, நம்முடைய தேசத்தை சிறைப்படுத்தி வைத்திருந்தாலோ, அந்த சிறைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பிசாசின் வல்லமைய, அந்த பிசாசின் ஆவிய, அந்த பொல்லாத ஆவிய இன்னைக்கு கர்த்தர் அழிக்க போகிறாரு. அந்த சிறையிருப்பின் வல்லமைகள் இன்றைக்கு தகர்க்கப்பட போகிறது. அந்த ஆவிகள் இன்றைக்கு அழிக்கப்பட போகிறது. இயேசு என்கிற நாமத்தினால கர்த்தர் ஒரு ஜெயத்தை தர போகிறாரு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. இயேசு என்கிற நாமம் வல்லமை உள்ள நாமம். அந்த நாமத்தில் நிற்கும் பொழுது எல்லா வல்லமையும் புறப்பட்டு ஓடும். நீங்க சொல்லலையே, சந்தேகமா இருக்கும். ஆமே. துறப்பா எடுத்து அடிச்ச ஒண்ணும் போக மாட்டான், எச்சி தண்ணி ஒண்ணும் கோரி ஊத்தின ஒண்ணும் போக மாட்டான், தலைமுடிய சுத்தி பிடிச்சு வச்சு அடிச்சா ஒண்ணும் போக மாட்டான். ஆமே. வேற ஏதாவது போட்டு அடிச்சா ஒண்ணும் போக மாட்டான். இயேசு என்கிற நாமத்தில் நம்ம வைராக்கியமாய் நிற்கும் பொழுது எல்லா வல்லமையும் அழிக்கப்பட்டுத்தான் ஆகும். எல்லா சிறையிருப்பின் வல்லமைகளும் தகர்க்கப்பட்டுத்தான் ஆகும். எல்லா பொல்லாத ஆவியும் எரிக்கப்பட்டுத்தான் ஆகும். ஒரு வல்லமையும் தெய்வத்திற்கு முன்னாடி நிற்க முடியாது, அந்த நாமத்திற்கு முன்னாடி நிற்க முடியாது. இப்ப நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் ஒருக்கா கை தட்டி ஷாபாலா ரகபதலா கசே ரபகபதலா ரகதலா உடபா ஷேகத்துரானியா உடமன கடக துரமன கடக துரியா. அப்ப ஒருக்கா கையை தட்டி சொல்லுங்க. எல்லா நாமத்திலும் மேலான நாமம், மேலான நாமம், பக்தர் ஜனம் வாழ்த்தும் நாமம், எல்லாம் முழங்காலும் முடங்கிட செய்யோ வல்லவராம் இயேசு நாமம், எல்லாம் முழங்காலும் முடங்கிட செய்யோ வல்லவராம் இயேசு நாமம், சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழையனக்கின்ப நாமம், சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழையனக்கின்ப நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதனா, சற்றும் துதியர்க்கும் மாறாத நாமம், போற்றும் பக்தர் சபையில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம், போற்றும் பக்தர் சபையில் அபிஷேகம் ஊற்றி பரிசுத்தமாக்கும் நாமம், சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழையனக்கின்ப நாமம், சீரேசு நாமம், அதிசய நாமம், ஏழையனக்கின்ப நாமம். சொல்லுங்க. வியாதி துன்பம் நீங்க, சாத்தான் நீதம் தோற்க, ரத்தம் சிந்தி நின்ற நாமம், வியாதி துன்பம் நீங்க, சாத்தான் நீதம் தோற்க, ரத்தம் சிந்தி நின்ற நாமம், அழித்திட்ட அன்பர் நாமம், அன்பை ஜீவித்திட கிருபை
அளித்திட்ட அன்பர் நாமம் சீரேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம் சீரேசு நாமம் அதிசய நாமம் ஏழையனக்கின்ப நாமம். அல்லேலூயா. அப்ப சத்துரு நம்ம என்ன செய்கிறான்? சிறையாக்கி வைக்கிறான். கவனிக்கணும், அதிகமா நமக்குள்ள கோபம் வருதுன்னா நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ளணும், பிசாசு போராடுறான். எல்லா மனிதனுக்கு கோபம் வரும், கோபப்படாத யாருமே இல்ல. எல்லாருக்கும் என்ன வரும்? கோபம் வரும். ஆனால் அதிகமாய் நமக்குள்ள கோபம் வருது, எரிச்சல் வருது அப்படின்னு சொன்னா ஒன்ன புரிந்து கொள்ளணும், பின்னணியில பிசாசு போராடிட்டே இருக்கிறான். சில வியாதிக்கு பின்னாடி கூட சாத்தான் போராடுறான். நான் 3-4 கேன்சர் வியாதி பிடித்த நபர்களுக்காக ஜெபித்த பொழுது அந்த வியாதிக்கு பின்னணியில பிசாசு நின்று போராடி அலக்களிக்கிறதை நான் பார்த்தேன். அந்த வியாதியை கூட கொண்டு போட்டு வைத்திருக்கிறது பிசாசா இருக்கிறான். ஆமென். நிறைய நேரத்துல நம்ம வியாதி பலவீனம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த வியாதியின் பின்னணியில நின்று பிசாசு போராடி கொண்டே இருக்கிறான், சாத்தான் போராடி கொண்டே இருக்கிறான். ஆமென். ஒரு இடத்தில் சண்டை நடக்குது, குழப்பம் நடக்குது அப்படின்னா அந்த சண்டைக்கு பின்னணியில சத்துரு நின்று போராடி கொண்டே இருக்கிறான். அவன் கை தட்டி சிரிச்சுட்டே நிப்பான், பாரு அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டி சிரிச்சுட்டே நிப்பான். சண்டைக்கு பின்னணியில அந்த பிசாசு நின்று போராடிட்டே இருப்பான். நமக்கு தெரியாது. இப்படி நம்ம கவனிக்கணும். குடும்பம் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம், ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புகிறோம். அந்த குடும்பம் மேன்மைப்படுத்த முடியல, ஆசீர்வதிக்கப்பட முடியல. அந்த ஆசீர்வாதத்தை அழிக்க அதற்கு பின்னணியில நின்று பிசாசு போராடி கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் அநேக நேரத்தில் நமக்கு தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, ஆவியின் நிறைவில் இருக்கிற தேவ பிள்ளை இதற்கு பின்னணியில நின்று எந்த வல்லமை கிரியை செய்கிறது என்பதை அழகாய் ஆவியில தெளிவாய் கண்டுபிடிப்பார்கள், அதை உணர்வார்கள். இன்றைக்கு ராத்திரி வேளையில சொல்றேன், தேவ பிள்ளையே, அநேக பிரச்சனைகள், அநேக உபத்திரவங்கள், அநேக பாடுகள், அநேக நெருக்கடிகளை சத்துரு பின்னணியிலே கொண்டு போட்டு சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் அல்லவோ. நம்ம விரும்புகிறபடி மேன்மை அடைய முடியல, உயர்வடைய முடியல, நன்மை அனுபவிக்க முடியல, மேன்மையை காண முடியல. அத்தனை நன்மைகளையும் அழித்து போடும்படியாய், அத்தனை நன்மைகளையும் வஞ்சித்து எடுத்து ஒன்றுமில்லாமல் நாசமாக்கி போடும்படியாய் ஒரு சத்துரு பின்னணியிலே நின்று போராடி அவன் சிறைப்படுத்தி கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு ராத்திரி வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, ஜெபிக்கிற உங்களுக்கு அந்த சிறை இருப்பின் தன்மையிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொண்டு வருகிறாரு. விடுதலை புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் விடுவிக்க போகிறாரு. ஊடாமா ஷேக்கத்துரானியா. அந்த ஆவியை ஒரு நிமிடம் கட்டுங்க பார்க்கலாம். அந்த ஆவியை ஒரு நிமிடம் கடிந்து கொள்ளுங்க பார்க்கலாம். அந்த பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளுங்க பார்க்கலாம். அந்த ஆவி இன்னைக்கு விழும். அந்த சிறை இருப்பு இப்ப மாறும். அந்த சிறை இருப்பின் தன்மை இப்ப அழிக்கப்படும். இப்ப அழிக்கப்படும். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை நம்புகிற பிள்ளைகள், அதான் அன்னைக்கு லேகியான் பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதனுக்குள்ள 6000 பிசாசு உள்ள இருந்து போராடி கொண்டிருந்தது. அவனுடைய வாழ்க்கை முழுவதையும் கட்டி போட்டிருந்தான். வாழ்க்கை முழுவதையும் அந்த பிசாசு அழித்து போட்டிருந்தது. ஓ ஜீசஸ், இன்னைக்கு அதே போல தேவ பிள்ளைகளே, பின்னணியத்திலே நின்று உன்னை சிறையிருப்புக்குள்ள தள்ளின அந்த ஆவி வெட்டப்படுது. இல்ல 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 2 நிமிடம் அபிஷேகத்தில் நிரம்பி அந்த ஆவியோடு ஒரு யுத்தம் நடக்கட்டும். அந்த ஆவியை இப்ப தாக்குங்க பார்க்கலாம். அந்த ஆவியை இப்ப தாக்குங்க பார்க்கலாம். அந்த பொல்லாத ஆவியை தாக்குங்க பார்க்கலாம். அந்த பொல்லாத வல்லமையை தாக்குங்க பார்க்கலாம். என்னை சிறைப்படுத்த நினைக்கிற பொல்லாத ஆவியே, இப்ப உன்னை சிறைப்படுத்துகிறேன். இப்ப உன்னை சிறைப்படுத்துகிறேன். இப்ப அந்த பிசாசை சிறைப்படுத்துங்க. இன்னைக்கு சில பிள்ளைகளை, சில குடும்பத்தை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறாரு. நான் ஆவியில பார்க்கிறேன். நான் ஆவியில பார்க்கிறேன். அந்த வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், அந்த பொல்லாத ஆவிகள் இப்ப விழுந்து போகுது.
உன்னை சிறைப்படுத்த, நம்மை சிறைப்படுத்த, ஊழியத்தை சிறைப்படுத்த, தனிப்பட்ட ஜீவியத்தை சிறைப்படுத்த, ஜெப வாழ்க்கையை சிறைப்படுத்த நினைக்கிற அந்த அசுத்த ஆவிய இப்ப கர்த்தர் அழிக்கிறாரு. 2 நிமிஷம் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி அந்த வல்லமையை வெட்டு தேவ பிள்ளையே. உடபல கபரா திக்கத்துரா, உடபல கபரா திக்கத்துரா, உடமன கடகதுரா, உடமன கடகதுரியா, உடமன கடகதுரியா. ஓ, பாவம் செய்ய வைக்கிற சில ஆவிகள் உண்டு, பாவத்தை தூண்டி விடுகிற சில ஆவிகள் உண்டு, இச்சைகளை தூண்டி விடுகிற சில ஆவிகள் உண்டு, எண்ணங்களை கெடுக்கிற சில ஆவிகள் உண்டு. உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் சத்துரு, உன்னை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். நீ வெளியே வர முடியல. உன் குடும்பம் சிறைப்பட்டு கிடக்குது, உன் ஜீவியம் சிறைப்பட்டு கிடக்குது. அருமை சகோதரா சகோதரி, உனக்கு தெரியுதா? நீ பார்க்கறியா? வீடு சிறைப்பட்டு கிடக்கிறத பார்க்கறியா? சில அந்தகாரம் வீட்டை சுற்றி இருக்கிறத பார்க்கறியா? ஆமே, உனக்கு தெரியுதா? கண்ணுக்கு முன்னாடி தெரியுதா? இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு அந்த சிறையிருப்பை கொண்டு வைத்த அந்த ஆவிகள் இப்ப எரிக்கப்படுது, இப்ப எரிக்கப்படுது. ஓ, சில குடும்பத்தை கர்த்தர் இப்ப விடுவிக்கிறாரு. ಶಂಬಲ ಗಡಗ ದುರಬಲ ಗಡ ದಿರ ಗಬ ರಗ ದಲ ಗಡ ದುರಬಲ ಗಡಗ ದುರಮನ ಗಡಗ ದುರಿಯ உடமன கடக துரியா. கர்த்தருடைய பயங்கர வல்லமை வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. பிசாசினால் வந்த சிறையிருப்பு இப்ப அழிக்கப்படும், இப்ப அழிக்கப்படும், இப்ப அழிக்கப்படும், இப்ப அழிக்கப்படும். ரத்தம் ஜெயம், 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 ரத்தம் ஜெயம். உன் வியாதிக்கு பின்னணியில நின்று ஒரு வல்லமை போராடுது சகோதரி. உன் பலவீனத்திற்கு பின்னணியில நின்று ஒரு சபிக்கப்பட்ட ஆவி போராடுது. உரபா கபாரா. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்றாரு, நீ பலவீனம், நீ வியாதின்னு நினைச்சிட்டு இருக்கிற. கர்த்தர் சொல்றார், இல்ல, அது வியாதி இல்ல, அது பலவீனம் அல்ல. சத்துரு அந்த வியாதியை கொண்டு வைத்திருக்கிறான், அந்த பலவீனத்தை கொண்டு வைத்திருக்கிறான். இப்ப ஆவியில நிரம்பி அந்த வல்லமையை ஜெயமடு, அந்த சிறையிருப்ப இப்ப ஜெயமடு. இயேசுவின் நாமத்தினால சில இரத்த போக்கு வியாதிகள் இப்ப குணமாகுது, இப்ப குணமாகுது. ஊடாமா ஷேக்கத்துரானியா. நீ நினைக்கிற அது பலவீனம், இல்ல இல்ல, அந்த இரத்த போக்கு வியாதியில் இருந்து கர்த்தர் ஒரு சுகத்தை இப்ப தருகிறார். அதற்கு பின்னணியில போராடின அந்த பிசாச இப்ப கர்த்தர் வெட்டுகிறாரு. Rakaba shekara bakaba tara udaba shekatala udakaba rakatala kandala katala udamana கடகதுரியா. அந்த இரத்த போக்கு வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரிக்கு கர்த்தர் இப்ப விடுதலை கொடுக்கிறாரு, இப்ப கர்த்தர் விடுதலை கொடுக்கிறாரு. எனக்கு தெரியல யாருன்னு கர்த்தர் பேசுகிறாரு. அந்த இரத்த போக்கு வியாதிக்கு பின்னணியில நின்று போராடின அந்த பிசாசு இப்ப எரிந்து போகுது, இப்ப எரிந்து போகுது. இப்ப அற்புதம் நடக்குது, இப்ப அற்புதம் நடக்குது. ஊடாபா ஷேக்கத்துரானியா. பெற்றுக்கொள் அந்த சிறைப்படுத்தின வல்லமை இப்ப எரியுது, இப்ப எரியுது. அக்னி, ஃபயர், 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 ஃபயர். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அற்புதம், 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 அற்புதம் நடக்குது. ஊடாபா ஷேக்கரா ரக்கத்தலா கந்தலா உடமன கடகதுரியா, உடமன கடகதுரியா. அன்னைக்கு பெரும்பாடுல ஸ்திரீக்கு விடுதலையா ஆண்டவர் கொடுத்தது போல இன்னைக்கு இந்த ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிற யாருக்கும் அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. கர்த்தர் உன்னை தொடுகிறாரு. அந்த அசுத்தாவி வெட்டப்படுது, அந்த பொல்லாத ஆவி வெட்டப்படுது. நீ மருந்தெடுத்து உனக்கு சுகம் கிடைக்கல, இன்னைக்கு சுகம், இன்னையோட மாற்றம், இன்னையோட மாற்றம், இன்னையோட விடுதலை, இன்னையோட அற்புதம். ஊடாபா ஷேக்கத்துரானியா உடமன கடகதுரியா. உன் பலவீனத்தின் பின்னணியில உன்னை சிறைப்படுத்தின அந்த ஆவிகள் இப்ப சிறைப்படுத்தப்படுது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். அற்புதத்தின் வல்லமை நடந்து கொண்டிருக்கிறது, அற்புதத்தின் கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சில பிள்ளைகளை கர்த்தர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார். உன் சிறையிருப்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. உன்னை அடிமைப்படுத்தின வல்லமைகள் இப்ப அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உன் குடும்பத்தை சிறைப்படுத்த நினைத்த வல்லமை, புருஷன் மனைவிக்குள்ள பிரச்சனைய கொண்டு போட்டு குடும்பத்தை உடைக்கணும், குடும்பங்கள் வாழக்கூடாது,
வாழக்கூடாது, பிள்ளைகள் வாழக்கூடாது, குடும்பத்தை உடைக்கணும், டைவர்ஸ் பிரச்சனைய கொண்டு போடும்படியாய் போராடின அந்த வல்லமை, அந்த பிசாசு, உன் குடும்பத்தை தகர்க்க பார்த்த அந்த ஆவி, உன் குடும்பத்தை இல்லாமல் ஆக்க நினைத்த அந்த ஆவி, அந்த சிறையிருப்புக்குள்ள தள்ள பார்த்த அந்த ஆவி இப்ப அழிக்கப்படுது, இப்ப அழிக்கப்படுது. பிள்ளைகள் பெற்றோர்கள் நல்லா இருக்க விடாதபடி செயல்பட்ட அந்த ஆவி தகர்க்கப்படுது. அந்த சிறையிருப்பின் வல்லமை இப்ப தகர்க்கப்படுது. இப்ப கண்ணை மூடி கையை தட்டி வாய்களை திறந்து கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படும் பொழுது அற்பமாய் நினைக்காதே, அற்பமாய் எண்ணாதே, அற்பமா சிந்திக்காதே. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுது. ரிகாபா ஷேக்கர பக்கபத்துலா ரக்கபத்தல கந்தல ரகபத்தல கத்தல ஊட கந்தல கத்தல உடமன கத்தல கந்தல. ஊழியத்தை சிறைப்படுத்த நினைத்த சில சத்துருவின் அதிகாரம் இப்ப துண்டிக்கப்படுது, இப்ப வெட்டப்படுது, இப்ப வெட்டப்படுது. கையை தட்டி சத்துரு சிறைப்படுத்த நினைக்கிறான், ஊழியங்களை சிறைப்படுத்த நினைக்கிறான், ஆத்துமாக்களை சிறைப்படுத்த நினைக்கிறான். இப்ப கர்த்தர் துண்டிக்கிறாரு. ரேமா ஷேமா ஹபா லேமா ஹஷே கரா துலானியா உடாமனா கத்தலா. சில குடும்பத்திற்குள்ள கடன் பிரச்சனைய கொண்டு போட்டு அதிலிருந்து வெளியே வரக்கூடாது, வட்டி கொடுத்து 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 அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி சிறைப்படுத்தின வல்லமை, கையின் பிரயாசத்தை அழித்த அந்த பிசாசு, நன்மையை நஷ்டப்படுத்தின அந்த பிசாசு இப்ப எரிக்கப்படுது. உன் கையில வருகிற நன்மையை திருடி கொண்டு போன ஒரு பிசாசு, உன் வீட்டில் வருகிற நன்மையை திருடி கொண்டு போன ஒரு பிசாசு, அந்த நன்மை அழித்த அந்த பிசாசு, வீட்டில் நன்மை நிற்க விடாதபடி வீட்டை சிறைப்படுத்த நினைத்த அந்த பிசாசு இப்ப எரிந்து போகுது. இப்ப கையை தட்டி ஆர்ப்பரித்து கர்த்தருடைய விடுதலை பயங்கரமா நடக்குது, கர்த்தருடைய விடுதலை பயங்கரமா நடக்குது. கையை தட்டி விடே, ஜெயத்தை பிடித்து சுகந்தரித்துக்கொள். வியாதியினால் வருகிற சிறையிருப்பாய் இருக்கலாம், கடன் பிரச்சனையினால் வருகிற சிறையிருப்பாய் இருக்கலாம், பிசாசினால் வருகிற சிறையிருப்பாய் இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டத்தினால் வருகிற சிறையிருப்பாய் இருக்கலாம். இன்றைக்கு நீ கர்த்தரை தேடுகிற நிமித்தம் அத்தனை சிறையிருப்பில் இருந்தும் கர்த்தர் இன்றைக்கு விடுதலையை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். உன் குடும்பம் சிறையிருப்பிலிருந்து மாறுன்னு கர்த்தர் சொல்றாரு. இனி உன் வீடு சிறையிருப்பில் இருப்பதில்லை, அந்த வீட்டுக்கு மாற்றம் வரன்னு கர்த்தர் சொல்றாரு. தனிப்பட்ட மனிதன் சிறையிருப்புக்குள் இருப்பதில்லை, அந்த சிறையிருப்பில் இருந்து நான் மாற்றத்தை கொடுக்கிறேன். சிறையிருப்பை மாற்றுகிற தெய்வம். மூன்றாவது, கர்த்தரை தேடுகிறதுனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம். சங்கீதம் 9:14 படிங்க. துன்பத்தை நோக்கி பாரும். மூன்றாவது சொல்றேன், கர்த்தரை தேடுகிறபடியினால் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிற எல்லா துன்பத்திலும் இருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையை கர்த்தர் தருகிறார். ஸ்தோத்திரம். அநேக காரியத்தை குறித்து தேவ பிள்ளைகள் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கிக் கொண்டே இருக்கலாம்.
ஜீவியம் முழுவதும் ஒரு கலக்கமாய் இருந்து கொண்டே இருக்கிறது. நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் இரட்டத்தனையான நன்மையை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். நீ துன்பத்தை அனுபவித்த காலங்கள் அநேக தேவ பிள்ளைகளே, வருத்தத்தின் வழியாய் கடந்து போன காலங்கள் அநேகம். ஆனால் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்பட்ட நாட்களுக்கு தக்கதாய் இரட்டத்தனையான நன்மை உனக்கு வரன்னு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். உன் துன்ப நாட்கள், துக்க நாட்கள், பாரத்தின் நாட்கள், சஞ்சலத்தின் நாட்கள், தவிப்பின் நாட்கள், கலக்கத்தின் நாட்கள் மாறி போக போகிறது. உன் துன்பத்தை கர்த்தர் உன்னை விட்டு கர்த்தர் மாற்ற போகிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையப்படி சொல்லுங்க. உங்களுக்கு வந்திருக்கிற எல்லா துன்பத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்பிக்கை இருக்கா தேவ பிள்ளைகளுக்கு? நம்பிக்கை இருக்கா? கர்த்தர் மாற்றுவா. கலக்கத்தை கர்த்தர் மாற்றுவா. அந்த துன்பத்தை கர்த்தர் மாற்றுவா. அதான் 90வது சங்கீதம் 15வது வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது 90:15 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 90:15. நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்க போகிறாரு. கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். உங்க முகத்தில் இருக்கிற துக்கம் எல்லாம் மாறும். ஆமே. துக்க வஸ்திரத்தை கர்த்தர் நம்மை விட்டு கலத்த போகிறார். நீங்க துக்க வஸ்திரம் தரித்து கொண்டு நடக்கலாம். ஜீவியத்தில் துக்க வஸ்திரம் தரித்திருக்கலாம். இன்னைக்கு அந்த துக்க வஸ்திரம் உங்களை விட்டு மாற போகிறது. ஒரு மகிழ்ச்சியின் வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்க துக்க நாட்கள் முடிந்து போக போகுது. பிள்ளைகளை குறித்து துக்கப்பட்டிருக்கலாம். வேற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து துக்கம் கடந்து வந்திருக்கலாம். துக்கத்தின் நாட்களாகவே ஜீவியம் போய்கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு விசுவாசிங்க, அந்த துக்கத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். அந்த கண்ணீருக்கு நிச்சயம் கர்த்தர் பதில சீக்கிரத்தில் கர்த்தர் தரப்போகிறார். நேரம் இல்லாதபடினால் ஸ்தோத்திரம். அடுத்த சொல்றேன் தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன செய்ய போறார் பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களை விலக்கினார். உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கை கண்ட நாட்கள் அநேகம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், இனி தீங்கை காணாதிருப்பாய். 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை படிங்க. உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. கையப்படி சொல்லுங்க. கர்த்தரை தேடுற பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் தேசத்தில் வைப்பார். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு தெய்வத்தை ஆராதிப்பது உண்மையானால், தெய்வத்தை தொழுது கொள்வது உண்மையானால், சில நிந்தைகள், அவமானங்கள், பரிகாசத்தின் மத்தியிலையும் தெய்வத்தை விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டு தெய்வத்தை ஆராதிப்பது உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு இந்த வார்த்தையை தேவ பிள்ளைகள் நம்புங்க. நம்மை தேசத்திலையும் பட்டணத்திலையும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களின் மத்தியில் உட்கார வைக்கிற தெய்வம். அருமை தேவ பிள்ளை, இன்னைக்கு சொல்றேன், இந்த வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தரை தேடுற தேவ பிள்ளையே, இப்ப இருக்கிற குப்பையும் தூசியும் கஷ்டத்தையும் நெருக்கத்தையும் பிரச்சனையும் பாடுகளையும் நீ பார்க்க வேண்டாம். உனக்கு ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியும்
மகிமையும் ஒரு கனமும் உண்டாக போகுது. அப்பா உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் கனமுமாய் தேசத்தின் மத்தியில, சமுதாயத்தின் மத்தியில, தலைகுனிந்த மனிதர்களின் மத்தியில கர்த்தர் நம்மை எடுத்து கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் கனமுமாய் கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறாரு. உடாபாலா ஷேகத்துரானியா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கையை பிடிச்சு ஒருக்கா சொல்லுங்க. கர்த்தரை தேடுவது சும்மா இல்ல, கர்த்தரை நம்பி வருவது சும்மா இல்ல, கர்த்தரை ஆராதிப்பது சும்மா இல்ல. எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உயர்த்தி வைக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அப்ப ஒருக்கா நல்ல கையை பிடிச்சு உலுக்கி சொல்லுங்க, நல்ல கர்த்தரை தேடணும். என்ன யார் என்ன சொன்னாலும் அப்பா விட்டுறப்படாது, சபை கூடுதலை விட்டுறப்படாது, ஆராதனை விட்டுறப்படாது. உங்களை அப்பா நல்லா வைப்பார். என்ன ஆமென். அதான் பைபிள் சொல்லு, அவர் நன்மையானதை நமக்கு தருவார். ஆமென் ஸ்தோத்திரம். யாக்கோபு 1:17, மத்தேயு 7:11. ஆமென் ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புத்தகம் 45:18. இந்த வசனத்தை எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அப்பா நமக்கு நன்மையானதை தருகிற தெய்வமாய் காணப்படுகிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? என்ன மேன்மைப்படுத்த மாட்டாரா? பல நாட்கள் ஏங்கின நாட்கள் உண்டல்லவோ? ஆமென் ஸ்தோத்திரம். காத்திருந்த நாட்கள் உண்டல்லவோ? அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்த நாட்கள் உண்டல்லவோ? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் தேசத்தில் உயர்த்தி வைக்க போகிறார். நன்மையானதை நாம் பார்க்க போகிறோம். சில நன்மைகள் நமக்கு கை கூடி வரப்போகுது. இதுவரை அனுபவிக்காத சில நன்மைகளை, இதுவரை பெற்றுக்கொள்ளாத சில மேன்மைகளை, இதுவரை பெற்றுக்கொள்ளாத சில உயர்வுகளை, இதுவரை பெற்றுக்கொள்ளாத சில கீர்த்திகளை நம்ம அடையும்படியாக கர்த்தர் நம்மை தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் கனமுமாய் கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறாரு. சத்துருக்களின் மத்தியில் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி, என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, ஓ என்னை உயர்த்துகிற தெய்வம், என்னை மேன்மைப்படுத்துகிற தெய்வம். இன்றைக்கு இந்த 9வது நாள் விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே, ஜெபத்தில் வந்து ஜெபித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மேன்மையும் நன்மையும் கீர்த்தியுமாய் புகழ்ச்சியுமாய் தேசத்தில் மேன்மைப்படுத்தி, குடும்பத்தில் மேன்மைப்படுத்தி. வெறுத்த குடும்பம் உண்டு, ஒதுக்கி வைத்த குடும்பம் உண்டு, தள்ளின குடும்பம் உண்டு, புறக்கணித்த குடும்பம் உண்டு. இயேசுவை தேடி வந்தபடியினால் உன் வீட்டில் நல்ல காரியத்திற்கு ஏற்றாத நிறைய சூழ்நிலைகள் உண்டு. நீ புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட நிலவரத்தில் இருக்கிற சூழ்நிலை உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த பிள்ளைகளை நான் அவர்களின் மத்தியில கீர்த்தியும் புகழ்ச்சியும் கனமுமாய் நான் உயர்த்தி வைக்க போகிறேன். சத்துருக்கள் கண்டு பிரமிக்கத்தக்கதாக இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை கண்டுகொள்ளத்தக்கதாக சில மேன்மைகள் கனங்களை கர்த்தர் சில பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறாரு. முழங்கால் படி போடுங்கள் பார்க்கலாம். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். என் மகளே, இதயத்திலே இடம், என் மகளே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நானே வழி, நானே சத்தியம், நான்
நானே ஜீவன் மகனே, நானே வழி, நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக திரு ரத்தம் நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், உனக்காக நான் சிந்தினேன். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. 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 உம்மாலண்டி எனக்கு விடுதலை, உம்மாலண்டி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலண்டி எனக்கு உம்மாலண்டி எனக்கு நிம்மதி இல்லை. என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. என் மகளே 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 வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. கையை தட்டி நல்லா உயர்த்திருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மனிதன் நம்மை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று பார்க்கும் பொழுது இயேசு நமக்குள்ள இருக்கிற பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் பார்க்கிறார். மனிதன் நம்மை தோல்வி அடைந்தவன் என்று பார்க்கும் பொழுது இயேசு நம்மை வெற்றி சிறந்த வெற்றி வீரர்கள் என்று கர்த்தர் பார்க்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் எல்லாவற்றையும் இழந்து போன நபர் என்று மனிதன் பார்க்கும் பொழுது என்னை ஒரு ஐஸ்வர்யமானாய் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். மனிதன் என்னை நோய்வாய்ப்பட்டவன் என்று பார்க்கும் பொழுது ஆமென், இயேசு நம்மை பலம் உள்ளவர்கள் என்று அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தரை தேடு தேவ பிள்ளையே, ஒன்றும் குறைபடாது. கர்த்தரை தேடு, எல்லா நன்மையும் கர்த்தர் தருவா. கர்த்தரை தேடு, கர்த்தர் கொந்தளிப்புகளை அமர பண்ணுவா. கர்த்தரை தேடு, சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவா.
கர்த்தரை தேடு, உன் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவா. கர்த்தரை தேடு, உன்னை தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் கனமுள்ள மனுஷனாய் கர்த்தர் மாற்றுவா. அப்பா, இன்னைக்கு பேசின வார்த்தைகளுக்காய் கை தட்டி ஒருக்க கர்த்தரை மகிமைப்படுத்தி இருங்க பார்க்கலாம்.